மக்களே, வெல்கம் டு கேவஸ் நண்பர்கள். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு vlog திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய செட்டப்ஸோட, நிறைய நியூ செட்டப்ஸ் அண்ட் வந்து நிறைய முன்னாடி புது விஷயங்களோட நம்ம அகெயின் சேனலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன நீங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, டான்ஸ் வீடியோ தான். ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி யாருமே இல்லாமல் நம்மளே கேமரா செட் பண்ணி வீடியோவை ஷூட் பண்ண போகிறோம். என் அம்மா வேறு உள்ளே போயிட்டாங்க, காணோம். மா போயிட்டாரேன் கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கான vlog என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. என்ன சாங்னா கல்யாணி அந்த சாங் தான். ஏப்பா நானும் நந்திதா ஒன்றா ஆட போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, அவுட் சைடில் ஒரு வீடியோ. ஒரே நிமிஷம் இருங்க, வச்சுக்கிறேன். ட்ரைபாட் கீழே கேமரா பேக் சேஃப்டியாக இருக்குன்னா ஓகே, நான் இப்படியே வச்சுக்கிறேன். என்னை வந்து சாரி கைஸ், நான் ரொம்ப நாளைக்கு வீடியோஸ் போடாமல் இருந்தேன். அது எதனாலனா சம் இஷ்யூஸ். ரெண்டாவது வந்து நிறையா காலேஜில் ஈவெண்ட்ஸ் அண்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்த கேமராலேருந்து முன்னாடி இருந்த மெமரி கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஃபால்ட்டாக தொலைச்சிட்டேன் நான். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ளவே அதில் இருந்த டிப்ரெஷன்லேயே வந்து நான் வீடியோவை கோட்டை விட்டுட்டேன். ரெண்டாவது எனக்குமே நிறையா இஷ்யூஸ் இருந்தது கைஸ். அது என்னென்னன்றது நான் அப்படியே vlogல கண்டினியூ பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கார்டு வச்சுருந்தோம். அந்த கார்டில் வந்து அதுவும் வந்து 128 GB தான். பட் வந்து இப்போ வச்சுருக்கிறது 160 GB. இப்போ வாங்கியிருக்கிறது வந்து ஏதோ ஒரு கம்பெனி ஆச்சு, சோனியா இல்லை டஃப் கார்டுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதில் தான் கார்டு வாங்கியிருக்கோம். கார்டு வந்து 160 GB வேரியண்ட்டு. ரீடிங் ஸ்பீடு வந்து 980 சம்திங், 980 சம்திங். ரைட்டிங் ஸ்பீடு வந்து 640 சம்திங். இந்த ஃபார்மேட்டில் தான் கார்டு வாங்கியிருக்கோம். ரெண்டாவது, இந்த கார்டில் நிறைய ஸ்பெக் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கார்டில் வந்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸில் வச்சுருந்த கார்டு வந்து இந்த 4K 60 ஃப்ரேமில் என்னால் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய கார்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த பழைய கார்டு வந்து அது எனக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மீன்ஸ் இப்போ நான் ஸ்லோமோ எடுக்கிறேன் அப்படின்னா சப்போர்ட்டே ஆகாது, எனக்கு ஸ்லோமோ ரெக்கார்டே ஆகாது. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இது அப்படின்னு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா, எனக்கு என்ன வரும்னா, ஆக்சுவலாக உங்கள் கார்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, உங்களோட ஸ்டோரேஜோட இது வந்து ஸ்பேஸ் வந்து பத்தலை அப்படின்ற மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் கேமராலேருந்து. அது எதனாலன்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கார்டுனால தான் அது வந்து அந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். அது நம்ம வந்து சரி ஓகே, இந்த கார்டை வந்து நம்ம ஃபோட்டோக்கு வச்சுட்டு வீடியோவுக்கு வந்து வேறு ஒரு கார்டு வாங்கி தான் ஆகணுன்றது அப்போயே மைண்டில் செட் பண்ணியிருந்தேன். பட் வந்து கார்டே தொலைஞ்சிச்சு. எப்படி தொலைஞ்சிது என்னன்றது வந்து இப்போ சொல்கிறேன். எப்படி திரும்ப தொலைஞ்சிது, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நம்ம காலேஜில் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு டீமோடு சேர்ந்து நம்ம காலேஜில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக சூப்பராக பண்ணோம், சரிங்களா. நல்லா பண்ணோம், நல்லா போச்சு. ஒரு மாதிரி ரொம்ப சரியான சாட்டிஸ்ஃபை இருந்தோம் அன்றைக்கி ஈவினிங்லாம். பட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன ஆயிடுச்சு, கார்டு தொலைஞ்சிச்சு. என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஷூட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், வெளியே வந்தோம். ஒரு டீ ஷாப் இருந்துச்சு, அங்கே போய்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் மீட் பண்ணிட்டு வரும்போது நனிதாவோட ஸ்டாஃப்ஸ் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்களோட டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து உட்காந்துருந்ததுனால அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வீடியோ காட்டுமா அப்படி சொல்லி கேட்டவுடனே நானுமே வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு வீடியோ வந்து டேரெக்டாக என்ன பண்ணுவேன்னா, மெமரி கார்டை கழட்டி மெமரி கார்டில் இருந்து கார்டு ரீடரில் போட்டு கார்டு ரீடர்லேருந்து நம்ம கார்டு ரீடரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஃபோன் வழியாக நான் வந்து ஃபுட்டேஜ் காட்டுவேன். ஏன்னா நீங்கள் கேமராலே ஃபுட்டேஜ் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டிஸ்பிளே வந்து ரொம்ப சின்னது. ஸோ வந்து பெருசாக உங்களால் வந்து அவுட்புட் பார்க்க முடியாது. அது ரொம்ப ஒரு மாதிரி
சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து அந்த அளவுக்கு ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், கைட்டு போட்டுடலாம்னு சொல்லி கைட்டு போட்டு அவர் காமிச்சிட்டு நான் பண்ண தப்பு என்னன்னா, அந்த இடத்துல கார்டை நான் அங்கே வேலை முடிஞ்ச உடனே நான் எப்போவுமே இங்கேன்னு இல்லை, நான் எப்போவுமே வந்து கார்டு வேலை முடிஞ்சிச்சுன்னா உடனே எல்லாத்தையுமே வந்து கழட்டி பாட்டாக கழட்டி எல்லாத்தையும் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே போவேன். அன்றைக்கி இருந்த குஷிலையும் சரி ஓகே என்னானே தெரில கைஸ், அன்றைக்கி எதுக்காக நான் அப்படி இருந்தேனே தெரில. ஒரு டைம் மாதிரி ஒரு டைம் இருக்காது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். எதுக்காக நான் அப்படி இருந்தேனே தெரில. நான் வந்து கார்டு வந்து கழட்டி வச்சுட்டு கழட்டி அவங்ககிட்ட வீடியோ காமிச்சிட்டு பசங்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டுக்கிறேன். அந்த மாதிரி நான் என் பொருளை விட்டு அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கவே மாட்டேன். பட் வந்து அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது வந்து கார்டு எங்கே மிஸ் பண்ணனே தெரில. சுத்தமாக ஐடியாவே இல்லை எங்கே போச்சு, எப்படி விட்டோன்றதே எனக்கு வந்து கெஸ் பண்ண முடியல. ரெண்டாவது வந்து நான் வந்து சரி ஓகே கார்டு வந்து அவ்வளோதான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வந்து கிளம்புறதுக்கே 1 ஹவர்லேருந்து 1.5 hours மேலே ஆயிடுச்சு, 2 hours ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு 2 மணி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு கார்டை தேடி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் கிளம்புனேன் அங்கேருந்து. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என் அம்மாட்ட சொன்னோடனே எங்கள் அம்மா ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் என் அம்மா சொன்னாங்க ஓகே தான், எங்கள் வீட்டிலலாம் எதுவும் என்ன எப்போவுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து தொலைச்சிட்டோமே ஃபுட்டேஜ் இருக்குது அதில். நம்ம கார்டு ஒரு மேட்ருனா அதில் வந்து அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது, நம்ம vlog எடுத்த ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம், அந்த vlogலாம் அதில் இருந்துச்சு, அந்த ஃபுட்டேஜ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபுட்டேஜ்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் நம்ம நல்லா போடலாம், நல்லா இருக்கும் அதெல்லாம் போஸ்ட் பண்ணான்ற மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி பார்த்து வச்சுருந்தேன். மொத்தமாக போச்சா. ஸோ வந்து என்னால் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து இப்போ வாங்கி தான் ஆகணுன்றனால தான் அந்த வீடியோ எடுக்க முடியாதனாலையும் அதுக்கப்புறம் vlog போட முடியாதனாலையும் தான் நம்ம கேமரா இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தனால தான் நம்மளால் vlog கண்டினியூ பண்ண முடியல. தென் வந்து எனக்கும் வந்து நான் தனியாக எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பார்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் ஒர்க் வந்து டைட்டாக இருந்தனால நான் வந்து அந்த சைடு பார்த்துட்டு இருந்தனால எனக்கு திரும்பி இதுலேயும் வந்து vlogலையும் வந்து பெருசாக கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் வந்து எப்போ வாங்கினேன் கரெக்டாக ஆடி இல்லை அமாவாசை, கரெக்டு அமாவாசை அன்றைக்கி போன அமாவாசை லாஸ்ட்டாக வந்து முடிஞ்ச உடனே தான் எந்த புது பொருளாக இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லிட்டு நந்திதா அவங்க டேடி சொன்னார். ஸோ வந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கேட்டேன், எங்கள் அம்மா வந்து ஆமாம் நானே மறந்துட்டேன் வாங்கக்கூடாது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை முடிஞ்ச உடனே நான் போயிட்டு அடுத்த நாளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கார்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த கார்டில் தான் வந்து வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கார்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது சொன்னேன்ல, அதுதான் வந்து ஸ்லோ மோஷன் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் என் கார்டில் எடுக்க முடியாது. ஸ்லோ மோஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த கார்டில் வந்து என்னால் ஸ்லோ மோஷன் அந்தளவுக்கு நான் நினைக்கிற அளவுக்கு என்னால் அச்சீவ் பண்ண முடியல. நான் எப்படி நினைப்பேன்னா இப்போ ஸ்லோமோ போட்டு அதுலேயே வந்து ஸ்லோமோ இருக்குது, அதுலேயே ஸ்லோமோ போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். பட் வந்து எனக்கு என்னன்னா ஸ்லோமோ வந்து போட்டு எடுக்க முடியல, ஏன்னா அந்த கார்டு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் இந்த கார்டில் எனக்கு வந்து அல்ட்ரா ஸ்லோ மோஷனை கூட நான் எடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக, அது எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அந்த வீடியோவில் அந்த ஃபுட்டேஜை நான் எடுத்து பார்க்கும்போது. ஸோ வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் இந்த கார்டில். ரெண்டாவது வந்து நான் வந்து இப்போ என்னோடய மெமரி கார்டை வந்து நான் கழட்டி வேறு ஒரு சிஸ்டம்லேயோ இல்லை நான் வந்து என்னோடய ஃபோன்லேயோ நான் போட்டு என் டிவைஸை வந்து ரன் பண்ணும்போது என் டிவைஸில் இருக்கிற ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னா, அந்த கார்டோட ஃபாஸ்ட்னஸ் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு எடுத்து ட்ராக் பண்ணி இங்கேருந்து ட்ராக் பண்ணி போடுறேன். வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அது வந்து 5 GBயாக இருந்தாலுமே ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளவே இது வந்து ஃபுட்டேஜ் வந்து இதுவாகிடுது, டவுன்லோட் ஆகிடுது. எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். இன்கேஸ் வந்து எனக்கு வந்து கார்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு பெரிய ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னா டக்குன்னு ஹார்ட் டிஸ்க் எடுத்து அதில் ரீட் பண்ணேன்னா கூட நான் டக்குன்னு ரீட் பண்ணிட்டு திரும்பி அகைன் நான் ரெடி ஆகிடலாம். ஒரு
ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளவே நான் டக்குன்னு நான் வந்து என்னோட காரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது ஓவரால் ஃபுட்டேஜ் 160 ஜிபியே நான் வந்து டக்குன்னு என்னால் ரன் பண்ணிக்க முடியும். ரீட் பண்ணிவிட்டு அகைன் நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு திரும்பி என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படி சொல்கிறேன். ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. ஸோ வந்து இதில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து vlog என்னென்னா நம்ம ஷூட் பண்ண போகிறோம். கல்யாணி சாங் ஷூட் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து என்னோடய கொரியோகிராஃபி கிடையாது. இது வந்து கிஷோர் அப்படின்ற ஒரு நம்ம காலேஜ் மேட்டு தான் அவர். அந்த அவரோட கொரியோகிராஃபி தான். அதான் எடுக்க போகிறோம் இப்போது இன்றைக்கி கல்யாணி சாங்கு. அண்ட் வந்து நேற்று ஓணம் செலிப்ரேஷன் போச்சு நம்ம காலேஜில். ஓணம் செலிப்ரேஷன், வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஓணம் செலிப்ரேஷன் இது போச்சு. பெருசாக நாங்கள் எதுவும் ஆடல, ஏன்னா நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன், அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடியோ ஷூட் பண்ண போகிறோம், கல்யாணி சாங் பண்ண போகிறோம். ஸோ வந்து பாருங்கள். அண்ட் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ எடுக்கிற மாண்டேஜ் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து எப்படிலாம் எடுத்திருக்கோம், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது தனியாக அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான விஷயத்தான் இப்போ நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் வந்து இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி நடக்க போகிறத நீங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் ஸ்டே டியூன். ஹாய் கைஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். ரசகுல்லா சாங்கு. ஆக்சுவலி வந்து 4 o'clock ஷூட்டுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் நான். ஆக்சுவலி தூங்கிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுது. ஈவினிங் ஷூட் இப்போ நைட் ஷூட் ஆகிடுச்சு. இப்போ ஷூட் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எடுக்கிற ஷூட்டு எல்லாத்தையும் பிடிஎஸ் பண்ணிவிட்டு vlog-ஆக எடுத்து போடுறோம். ஸோ இதுதான் அவுட்ஃபிட். ஃபிட் செக் இதுதான் கைஸ் என்னோட அவுட்ஃபிட். அக்கா இன்னைக்கு இதான் போட்டுட்டு ஆட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அவர் வீடியோ. பாய். ரஞ்சித் சொல்ல மாட்டேன். ரஞ்சித் வந்து வந்துட்டுருக்காரு. இப்போ அவர் என்னை வந்து கூட்டிக்கிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு பிளேஸுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் டான்ஸ் வீடியோ. பை காய்ஸ், ஸ்டே டியூன்ட். ஏ கைஸ், அதெல்லாம் ஷூட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம் வீடியோ. இப்போ போயிட்டு இன்னும் நம்ம வந்து ஈவினிங் ஷூட்டு பிளான் பண்ணோம், நைட் ஷூட் ஆகிடுச்சு. மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு இடம் நாங்கள் சூஸ் பண்ணி வச்ச இடம் தான் ஆல்ரெடி. அந்த இடத்துல தான் இப்போ அகெயின் வந்து எடுக்க போகிறோம் ஷூட். இப்போது அகெயின் இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறோம். எனக்கு வந்து நந்திதா வந்து கிளம்புறா புடவை கட்ட ஒரு மணி நேரம், மேக்கப் போட ஒரு 2 மணி நேரம், தூங்கி ஒரு மணி நேரம் ஆச்சு. அவள் தான் இதுக்கே வந்து மேடம் வந்து நான் போனேன் 6 நான் வந்துட்டேன். 4 மணிக்கு வந்து 7 மணிக்கு தூங்கினாரு. 4 மணிக்கு வந்து 7 மணி வரைக்கும் தூங்கினேண்ணா. நான் ஏன் அவ்வளோ நேரம் தூங்க போகிறேன் சொல்லுங்கள்? அவ்வளோ நேரம் தூங்கவே இல்லை. இது வேறு. இதில் இந்த அம்மாவுக்கு வந்து எங்கே நிறுத்தணும், எங்கே வண்டி நிறுத்தணும், வண்டி சேர அந்த ஏற மாட்டாங்க அந்த அம்மா வந்து. இதெல்லாம் இந்த அம்மா கொஞ்சம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வேறு பொறுத்துன்னு போக வேண்டியதாகுது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? என்ன மேடம் உட்காடுறீங்களா? எப்படி 2-3 இதுவாக போடு, திரும்பி ஈரமாகும். 3ஆக போடு, இன்னொரு மடி. சோம்பேறித்தனம், அவ்வளோ சோம்பேறித்தனம். ஆமாம், உடம்பு முழுக்க சோம்பேறித்தனம் இருக்குது நந்திதாக்கு. அது என்ன பண்ணுறதுனே தெரில. உட்காருமா. அதுதான் அப்புறம் சேக்காலில் உருன்னு வருவா நந்திதா. ஆமாம், இது வேறு ஒன்று. பொறுமையாக போனோம், அப்படியே உருட்டின்னு போனோம். இப்போது எனக்காக இல்லை, மேடம் ஒயிட் சாரி கட்டியிருக்காங்களாம், அதனால். நந்திதா விருப்பம் இல்லையா? என்னால நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க ரஞ்சித், உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையா? என் மைக்கை வந்து நீ மட்டும் வாயில் வச்சு என்ன ஒன்றும் கேட்காது. நீ பேசிட்டு என் வாயில் வைக்கணும். வரேன். நான் அவளால் நான் ஃபேமஸ்லாம் ஆக மாட்டேன், என்னால் தான் அவள் ஃபேமஸ் ஆவா. சரிங்களா? எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எடிட் பண்ணி யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறது நான். இந்த அம்மாவால் நான் ஃபேமஸ் ஆக போகிறேன். ஆக மொத்தத்தில் என்னென்னா
ஒரு பொண்ணா ஒரு பெண்மையாக நான் வந்து எனக்கு ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக என்னால் ரஞ்சித் வந்து ஃபேமஸ் ஆகிடுவார். நீங்கள் வேணால் பாருங்கள். இப்படிதான் சொல்லி ஊரை ஏமாத்தினுக்கிறா. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஆக்சுவலாக அது பொண்ணே கிடையாது, அது பொண்ணு வேஷத்தில் இருக்கிற பையன். அதனால தான் அது பொண்ணாக ஆகிறதுக்காக அவ்வளோ மேக்கப் போடுது. ஆக்சுவலி வந்து இவருக்கு வந்து ரொம்ப பொறாமை. இவனுக்கு நான் வந்து அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் வந்து என்னென்னமோ பேசுகிறோம். ஆமாம் பொறாமை. இந்த அம்மா மேலே எனக்கு பொறாமை இல்லை. அப்படியே எனக்கு ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, நீ பொண்ணே இல்லைன்ற உனக்கு நடி என் மேலே மேலே எனக்கு நடி. நான் பொண்ணு மாதிரி இல்லாமல் தெரியல. நீங்கள் சொல்லுங்களேன். அழகாக புடவை கட்டி பெண்மையாக பூ மட்டும்தான் இல்லை, அது மட்டும் குறைச்சல் வேறு எதுவுமே கிடையாது. நான் புடவை கட்டினா கூட தான் பொண்ணு மாதிரி இருப்பேன். உனக்கே டஃப் தருவேன் சேவ் பண்ணிட்டேன்னா. அது கேட்காது, ஏன்னா நீ வந்து மைக் இல்லாமல் பேசுகிற. பொண்ணு மாதிரிலாம் இருக்காது பார்க்க. எதுக்கு அதை வரையும் அவள் எல்லாம் சொல்லிக்கிட்டு பரவாயில்ல வேணாம். அவளை கண்டுக்காதீங்க பெருசா. அவள் அப்படி தான் கொஞ்சம் பைத்தியம். மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அது அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா. ஆக்சுவலி எங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு 2 பாட்டி போயிட்டுருக்காங்க. நாங்கள் போகிறத வீடு எடுக்கிறத வந்து எல்லாத்தையும் சொல்லி வர பார்க்க சொல்கிறாங்க. எங்களை என்ன பண்ணுங்கப்பா இந்த பசங்கன்ற மாதிரி எட்டி பார்க்குறாங்க எங்களை ஆட்டோலேருந்து எல்லாரும். இல்லை விளாக் எடுக்கிறது அப்படி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி சொசைட்டி வந்து ரொம்ப எங்கே போயிட்டுருக்கு, இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில. டெவலப் ஆகாமக்குது அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. கைவிங்கில் ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை. இப்போ கூட ஒரு அக்கா வந்து பைக்கில் பார்த்து போகிறாங்க. ஒரு அண்ணா கை கொஞ்சிக்குது ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக கண்டுக்கூடாது கைஸ். அதெல்லாம் பார்த்தோன்னு வச்சு நம்மளுக்கு சை வந்துடும். நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. நம்மளுக்கு தேவையானது என்ன, கரெக்டாக வீடியோ எடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன கூத்து நடக்குது, டான்ஸ் வீடியோ போடுறோமா இல்லையா, இதை நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்க போகிறீங்க, நல்லா இருந்துச்சுன்னா சிரிக்க போகிறீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லவே இல்லை. இதான் நீங்கள் கேவோஸ் நண்பர்களுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. நாங்கள் டெய்லி பண்ணுற லூஸ் தனத்தை பார்க்கணுன்னா எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பைத்தியக்காரனா ஃபாலோவா. ஸோ வந்து பெருசாக இதை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய வீடியோலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டால் வெளியே போடா அப்படின்ட்டு தள்ளி விட்டுறோம். ஸோ வந்து ஷார்ட்ஸாக வேணால் மேபி ரீலாக வந்து குட்டி குட்டியாக நான் போடுவேன். அதுவும் எதனா முக்கியமான பார்ட்டை எதனா ஒரு ஃபன்னாக இருக்கா மாதிரி போடுவேன். பட் வந்து இப்போ நம்ம எடுக்கிற டான்ஸ் வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுவேன், அதை பாருங்கள். அண்ட் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம 2த்துல தான் இருக்கும், ஸோ இன்ஸ்டாகிராமு அண்ட் வந்து யூடியூப். சரிங்களா? மறக்காமல் எங்களுதில் நீங்கள் எதுலேருந்து பார்த்துன்னு இருந்தாலும் எங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம் இன்றைக்கி ஷூட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்து முடிக்கிறோம், வீடியோ எப்படி வருது, நந்திதா எத்தனை தடவை என்கிட்ட திட்டு வாங்க போகிறான்றதெல்லாம். நான்லாம் திட்டு வாங்க மாட்டேன். நான்லாம் வந்து திட்டெல்லாம் வாங்க மாட்டேன் கைஸ். நான் வந்து ஷோராக சொல்வேன், கான்ஃபிடென்ட்டாக சொல்வேன். நான் அங்கே போனால் அந்த கான்ஃபிடென்ட் போயிடும். இது வரைக்கும் திட்டு வாங்காத நாளே இல்லை, திட்டு வாங்காமல் வீடியோ எடுத்ததான் நாளே இல்லை. பார்க்கலாம் சொல்கிறது நடக்குதா இல்லை திட்டு வாங்குறா. நீங்கள் வந்து ஸ்டே டியூன்டு கைஸ், நீங்கள் ஸ்டே டியூன்டு. நீங்கள் இதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. ஸ்டே டியூன்டு கடையில் விற்குமா? இந்த மாதிரி காந்தி காலத்து காமெடிலாம் போனால் நமக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். நமக்கு காமெடியா? சரி ஓகே, நம்ம லொக்கேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய் கைஸ். தெரியும் நீ அங்கே உட்காந்து பாய் கைஸ் அப்படின்னா ஒன்றும் கேட்காது. இப்படி எட்டி பாரு, தெரியாது அப்போ கூட என் மண்டை மறைக்கும். இப்படி எட்டி பார்க்கணும். பாய் கைஸ், பாய். ஓகே நண்பர்களே, பாய். நான் லொக்கேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏ கைஸ், லொக்கேஷன் வந்துட்டோம். எம்மா லொக்கேஷன் வந்துட்டோம் மக்களே. அவள் தான் இப்போ வந்து ஷூட்டுக்கு ரெடியாக போகிறோம். ஐயோ வேற மாட்டிக்கிச்சா. அதுதான் வாய் மட்டும் பேசக்கூடாது எப்போவுமே, கொஞ்சம் மூளையை வேலை செய்ய வைக்கணும்னு சொல்கிறது இதுதான். அசீமா வேற பேச கற்றுக்குச்சு இந்த நாய். சூத்து மூடு கீத்த மூடு வந்து. நான் பேசல, நீ தான் பேசுன. எப்படி இருக்க பாக்க சொல்லிட்டு போங்க. இதை விழப்படே
போடு உள்ள. மைக்க பக்கத்துல அக்கா பார்க்க எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. ஃபிட் செக் கைஸ். ஃபிட் செக். என்ன கேமரா ஆஃப் ஆயிடுச்சு? கேமராலாம் ஆஃப் ஆகல, ரெக்கார்டிங் தான் இருக்கு. கேமராவை பற்றி தெரியாத நாயெல்லாம் வச்சு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். அக்கா பின்னு வர குத்தி நிற்கிறாங்க, குத்துது. நீ வந்து தொலைங்க வா. டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு போயிடணும். டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடணும். போயிடலாம். எங்கே மேலையா? சரி இருந்தா போட்டுக்கா. எனக்கு நான் போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி போடணும் இதை? போ பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நானே போடுவேன். கலர் மாற்றலையா? நீங்கள் கலர் மாற்றிருக்கலாம்ல. பிங்க் கலரில் வைக்கவா? கொசு தொலை தாங்க முடியல. ஓகே, நம்ம ஷூட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், லொக்கேஷன் வந்தாச்சு. லொக்கேஷன் பாருங்கள், அப்படியே சுற்றி காட்டுறேன். அதே சுற்றிக்கும். நல்லா இருக்கு கைஸ், சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது லொக்கேஷனு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிக்குது. இவ்வளோ பற்றிலாம் கண்டுக்கல. எங்கே இங்கே எடுக்கலாமா வாக்கிங்? இங்கே எடுக்கலாமா வாக்கிங் போகிற இடத்துல எடுக்கலாமா? ப்ளீஸ் பி குட். என்னடி இது க்ளீனாக வச்சு சொல்கிறாங்களா? ஓகே ஓகே. பெட்டெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பண்ணலாம்? இங்கே எடுக்கலாமா? இங்கே எடுத்துடலாமா? ரோட்ல எடுத்தா நல்லா இருக்கும், ஆனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆமாம். ஜாக்கிங் போகிறவங்க யார் இல்லை நந்தா, யார்ட்டையும் கேட்க வேணாம். கேட்டு எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? நம்ம சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். புரியுதா? ஓகே கைஸ், செட்டப் பண்ணிட்டு கைஸ் இதை Insta360 எங்கே மவுண்ட் பண்ணுறது தெரில. ஸோ வந்து இதுக்கு அடுத்த வாட்டி எதனா வந்து கிளிப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இப்படி கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த வாட்டி வந்து இதை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலான் இருக்கோம். மழை பெய்கிற மாதிரி வேறு இருக்குது, தூரல் வேறு போடுது. ஸோ சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்போது vlog பண்ணுறோம். ஓகே see you guys. இதுனா அந்த தூரல் போடுது. ஏய் அருமையாக நடக்குது வேலை. ஹெல்மெட் போட்டு நேராக பாருங்கள், ட்ரைவ் பண்ணுறது சிறப்பாக ஆயிடுச்சு சம்பவம். யாரோ கண்ணு வச்சுட்டாங்க நாங்கள் வரும்போது. கேட்டிங்களா? கண்ணு வச்சுட்டாங்களாம். பார்க்கலாம், மழை நின்ன உடனே எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே ஏ கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. அதெல்லாம் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஷூட்லாம் காலையில் முடிஞ்சிச்சு எல்லாம். பட் என்ன கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துச்சு. கொஞ்சம் பயந்துட்டேன் கேமரா நஞ்ச ஒன்று. பட் வீடியோ நல்லா வந்திருக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். வீடியோ போடுவேன் பாருங்கள். நந்திதா வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால், நானும் நிறையா விட்டேன். ஓகே தான், எடுத்துட்டோம் ஒரு வழியாக. வெற்றிகரமாக எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிச்சிட்டோம். ரெண்டாவது வந்து அது வந்து ஏதோ பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற இடமா. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து எடுக்காதீங்க, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகே இனிமேல் வர மாட்டோம், இப்போயே எடுக்க வேணான்னு தான் தோணுச்சு. பட் வந்து சரி வந்துட்டோம், எல்லாமே செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்றனால வீடியோ நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ எடுத்துனுக்கிறோம். ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடுக்கக்கூடாதுப்பா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற இடம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கேமராவில் பார்த்துட்டு அப்படின்னா. நான் சுற்றி முற்றி ஒரு கேமராவும் அங்கே நான் பார்க்கல. நீ பார்த்தியா நந்தா? இல்லை நானே அந்த கேமராவை பார்க்கல. அது ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நேராக போச்சு அந்த ரோடே. யாருமே ஒரு இடத்துல கூட கேமரா இல்லை. வந்து சொன்னால் வந்து சும்மா சொல்லிட்டு போகிறாங்க, ஐபிஎஸ் இருக்க இடம் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. போலீஸே பார்த்துட்டு கம்முன்னு தான் போகிறாங்க, எதுவுமே கேட்கவே இல்லை. இவங்க யார் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரெசிடென்ட்ஸ்லாம். ஆமாம், எனக்கு ஒன்றும் புரியல. நானும் சுற்றி முற்றி பார்த்தேன், கேமரா எதனா இருக்கா அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். கேமராலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஏதோ சொல்லிட்டு போகணுன்னு சொன்னார். மேபி அவர் அதை சொல்லணுன்னா யாருனா கேட்பாங்களோ, அவர் யாருனா கொஸ்டின் பண்ணுவாங்களோன்றதுக்காக வந்து கேமரா ஆகுதுப்பா எங்களை பார்த்துட்டு கேட்டாங்கப்பா, அதான்ப்பா நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க டியூட்டி அவங்க பார்க்குறாங்க, நம்ம டியூட்டி நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு
சரி என்ன நான் இப்போ எடுத்துட்டோமான்னு கேட்டேன். இல்லைப்பா இதுவே லாஸ்ட்டாக எடுத்துக்கோ, இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன் கொஞ்சம் அப்படி சொன்னாங்க. நாங்களும் சரி சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வாட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அதில் இதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் எடுக்க போகிறதில்ல. மார்னிங்கில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் வந்து மார்னிங்கில் எடுக்கலாம், ஆனால் நைட்டில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னு தெரில. ஏதாவது சொல்லணுன்னு தான் சொல்கிறாரு அப்படின்னு தான் தோணுது எனக்கு. பட் வந்து நம்ம கதை கரெக்டாக நம்ம வேலை தான் முடிஞ்சிச்சு. நம்ம எல்லா வீடியோ எடுத்துட்டோம், அதான் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். பசிக்குது, ரொம்ப பசிக்குது. இப்போ நந்திதா எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு நந்திதா டைம் என்ன ஆகுது? டைம் 9:30 ஆயிடுச்சு. அவள் தான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு, இனி நாவலில் நான் கிளாஸ் இல்லை, ஸோ அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு வந்துட்டோம். நாளைக்கு வந்து 2 செக்ஷனாக சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதனால் சரின்னு ஓகே சொல்லிட்டு அப்படியே சரி எதுக்கு டே வேஸ்ட் பண்ணோம், வீடியோ எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டோம். அண்ட் வந்து கைஸ் அந்த கல்யாணி சாங் வந்து வீடியோ போட்டோம் கைஸ், காலேஜில் ஆடினது. அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பின்னாடி ஒருத்தி உட்காந்துக்கிறா பார்த்தீங்களா, அவள் தான் போடுங்கன்னா சரி சொல்லி போட்டு விட்டேன். பாருங்கள், போய் அதையும் பாருங்கள், லைக் போடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மட்டும்தான் வீடியோஸ் நல்லா வியூஸ் போச்சுன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும் டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னு தெரில. ஒரே ஃபன்னாக இருக்குது அதை நினச்சா. ஸோ வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே. அண்டு இன்றைக்கான வ்ளாக் அவள் தான், நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வீட்டில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் மழை வரக்கூடாது, வேண்டிக்கோங்க. ஏன்னா மழை வந்தால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடுது. அப்படியே வந்து எல்லாம் எடுக்க முடியாமல் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. எங்கள் வீட்டில் அடிப்பாங்க என்ன, அதனால் கொஞ்சம் வந்து இனிமேல் வந்து மழை வரக்கூடாது, வேண்டிக்கோங்க எங்களுக்காக. இப்போ ஒருத்தர் இஷ்டட்டு போகிற ஒரு தாத்தா நல்ல மனுஷன் இருக்காரு, பரவாயில்லன்னு பாடுறாரு. கன்சர்ன் வச்சு ஓட்டுற வண்டியை வாங்கி வேண்டாம் அதை. அவரு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாப்புல, நானும் பார்க்கல, அவரும் பார்க்கல. ரெண்டாவது வந்து லைட்டு ஃபோர்ஸாக கண்ணில் அடிக்கிறதுனால தெரிய மாட்டுது, தூக்கம் வேற வருது. நேற்று நைட்டு வேற சரியாக தூங்கலை. நாவலண்ணா கூட நான் நாவலண்ணா ஷூட்டுக்கு போனனால மார்னிங் வரைக்கும் ஷூட் இருந்துச்சு. அதை பற்றி நாளைக்கு பேசலான்னு இருக்கேன், ராமும் சொல்லிட்டேன். டீட்டெயிலாக நாளைக்கு என்ன நடந்ததுன்னு ஷூட்டில் நடந்ததை பற்றி சொல்கிறேன் கிளாஸுக்கு போகும்போது. அண்ட் வந்து அவ்வளோதான். பேசிட்டியா? நீ பேசிட்டியா? பேசிட்டேன், எனக்கு அவ்வளோதான், எதுவும் கிடையாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இதோட நாளைக்கு வந்து அடுத்த vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then see you, bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அண்ட் வந்து இதுக்கப்புறம் எப்படிலாம் கண்டென்ட் போடலான்றது கொஞ்சம் ஐடியா கொடுங்க கைஸ். நாங்கள் டெய்லி பண்ணுறத கண்டென்ட் எடுத்து போடுறோம், அதே ஓகேன்னு தான் தோணுது. பட் வந்து இது இன்னும் கொஞ்சம் யூனிக்காக வேறு மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ சொல்லுங்கள், பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன் போடுறதுக்கு. ஓகே guys, bye. Stay tuned for our next dance video. Bye guys. Good night.